Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சட் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஓவல் சைஸ் பீட்ஸ், ஜர்தோசி ஸ்ப்ரிங், நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், ஒன் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸு, அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப், ஓவல் சைஸ் பீட்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம பால் செயின் போட்டுட்டு அப்புறம் ஃபேப்ரிக்ல போட்டு ஒன் சைடு பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒன் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸு. திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இதை ஒட்டிலுமே இப்போ பீட்ஸ்லாம் ட்ரை ஆகிட்டு, பீட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கோம் இல்லையா, ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ். இதை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் வந்து உள்பக்கம் வந்து மாதிரி விடணும். பீட்ஸை சுற்றி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வரணும். நம்ம வந்து ஒன் சைடு வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டோம். இந்த சைட்லேயும் போட்டுக்கலாம். இதிலேருந்து நீடில் எடுத்துருப்போம் இல்லையா, இப்போ நான் வந்து நீடில் இந்த பக்கம் வெளியில் எடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம் அந்த சைடில், அதே மாதிரி தான் இதுவும் போடணும். ஃபுல்லும் பீட்ஸை கவராகி வர்றத மாதிரிக்கு போடணும். இப்போ நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் 2 பக்கம் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க லைனில் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம பால் செயின் போட்டுட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். நான் ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போட்டிருக்கேன். பாருங்க, ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்குது. இதுலேயும் நம்ம அதுதான் போட்டிருக்கோம். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம வந்து நீடில் கொண்டு வந்துடணும்.
திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுக்கலாம் பீட்ஸ் போட்டுட்டு. இப்போ நம்ம பீட்ஸ் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பும் ட்ரையாங்கிள் ஷேப்பும் எடுத்திருக்கேன். கம் நிறையா போட்டு ஸ்டோன் போட்டிங்கன்னா கீழே விழாது. ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் நிறையவே போடுங்க. ஸ்கொயர் ஷேப் வந்து ரெண்டும் நேர் நேர் பார்க்குற மாதிரி இருக்கணும். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. இப்போ ஸ்டோனில் நல்லா ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்டோனுக்கு நடுவில் வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கலாம். இப்போவும் நம்ம ஓவல் சைஸ் பீட்ஸும் ஆன்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ். இப்போ இதில் போட்டுமா இப்போ இங்கே எடுத்துக்கலாம். இப்போ ஓவல் சைஸ் பீட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஓவல் சைஸ் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் போடணும். நம்ம இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த பால்செயினை ஒட்டியில் நீடில் எடுத்திருக்கேன். ஒரு ஆன்டிக் பீட்ஸ் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, 3 சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். நம்பர் 4 பீட்ஸு, 3 சுகர் பீட்ஸு, ஒரு ஆன்டிக் பீட்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். நம்ம வந்து பால் செயினுக்கு வந்து சைடு ஸ்டிச் போடல, அதுவும் போட்டுடலாம். தனியாக போடனா கூட போட்டுக்கலாம், இல்லை பீட்ஸ் போடுறப்ப கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கோம். திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், 3 சுகர் பீட்ஸு, ஒரு ஆன்டிக் பீட்ஸ் அப்புறம் சுகர் பீட்ஸ் அதை போடலாம். திரும்ப வந்து நம்ம 2 சுகர் பீட்ஸும் ஒரு
நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இதை மாதிரியே ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.